அன்றைக்கி ஒரு நாள் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது பூர்ணிமா கால் நீட்டி படுத்துட்டு இருந்தாங்க போர்வை பற்றிட்டு. இந்த இடத்துல வந்து இப்படி கை வச்சுட்டு உட்காந்தாரு அவர். அப்போ நான் பார்த்தேன், ஐ தாட் ஓகேயா குட் லைக் ஈச் அதர், ஸோ தட்ஸ் நாட் அ பிக் டீல் நான் நினச்சேன். கேட்டிருக்காரு இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அவனுக்குன்னா, இவங்க நோ சொல்லிட்டாங்க. எப்போனா இது வந்து இவங்களோட 3rd வீக் கேப்டன்சி அப்போ. ஆனால் இந்த அக்ரி டிஸ்அக்ரியில் அது எப்படி மாற்றிட்டாருன்னா, எனக்கு நான் பர்சனலாக அவங்கள்ட்ட எதுவுமே பேசுகிறேன், நான் கேமாக தான் பேசியிருக்கேன்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பிக் பாஸில் வந்து அர்ச்சனா மாயா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பூர்ணிமா படுத்துருக்காங்க, படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்தை மாயாட்ட கிளாரிஃபை பண்ணுறாங்க. விஷ்ணு அவங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல நட்பு இருந்தது, அது காதலாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க 2 காலுக்கு நடுவில் கையை வச்சு அவர் படுத்தார். அப்போ அவரோட என்னடா இது ரொம்ப தப்பாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நான் பூர்ணிமாட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா வந்து இல்லை, அவர் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சரவண விக்ரமன், நிக்சன் இவங்கெல்லாம் பண்ணாத விஷயத்தையா விஷ்ணு பண்ணிட்டாப்புல. விஷ்ணு ஒரு இலையில் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து விலகிட்டாப்புல. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அவங்க கூட வந்து நெருங்கி பழகுறவங்களை எல்லாத்தையுமே வச்சு கேம் விளாண்டு அவங்கள காலி பண்ணியாக வெளியே அனுப்புறது தான் பூர்ணிமாவோட வேலை அப்படிங்கிறது விஷ்ணுவுக்கு தெரிஞ்சு தான் அவர் வெளியே போயிட்டாப்புல. இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விசித்ரா, அர்ச்சனா இவங்க சண்டை, அதுக்கப்புறம் ரெட் கார்பெட்டை வச்சு பிரித்து அவங்கள வந்து கொடுமைப்படுத்துனதுக்கு பிக் பாஸு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக தான் இருக்குது. பிக் பாஸில் இன்னொரு ரூமர் போயிட்டே இருக்குது. ஏன்னா அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத விசித்ரானால ஏற்றுக்கவே முடியல, தாங்கிக்க முடியல. அந்த அம்மா வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் வந்து காசு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதே டயத்தில் வந்து யாரும் பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்டுட்டு, இன்றைக்கி ஒரு நாள் தான் டைமு, நீங்கள் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பணத்தை நாங்கள் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு பிக் பாஸ். அதனால் பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வத்தில் இருக்கிறாங்க. 13 லட்ச ரூபா விசித்ரா எடுத்துட்டாங்கன்னு ஒரு தகவல் ஏற்கனவே இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா 16 லட்சம் வரைக்கும் இருந்தாங்க, 16 லட்சத்தை எடுத்துகிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பூர்ணிமா வந்து மிட் வீக் எரிக்சன் அதில் வந்து அவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தான் ஓட்டு ரொம்ப லீஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது, பூர்ணிமா வெளியேறினதில் சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசித்தாலும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பணத்தோடு அவங்க வெளியே போயிருப்பாங்களா, இல்லை வந்து சும்மா அந்த மிட் வீக் எரிக்சனில் வந்து வெளியே போயிருப்பாங்களா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.